Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. மிகவும் கனமழையை கருத்தில் கொண்டு போட்டி ரத்து செய்யப்பட்டது. இவ்வாறாக கருத்தில் கொண்டு, காரணமாக, இதனை பொறுத்தவரை, இதை நாம் ஆங்கிலத்தில் in view of என்றவாறு தெரிவிக்கலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக in view of plus noun phrase or a fact or a situation அமையலாம். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மிகவும் கனமழையை கருத்தில் கொண்டு, in view of the heavy rain, என்ன நடைபெற்றது? போட்டி ரத்து செய்யப்பட்டது. The match was cancelled. Passive voiceல சொல்றோம். The match was cancelled. In view of heavy rain, the match was cancelled. எல்லாருமே கூட சேர்ந்து திருப்பி சொல்லி பாருங்க. In view of the heavy rain, the match was cancelled. அவரது அனுபவத்தை கருத்தில் கொண்டு உயர்ந்த பதவி வழங்கப்பட்டது. இதுவும் passive voice தான். In view of his experience, he was given a higher position. In view of his experience, he was given a higher position. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. In view of his experience, he was given a higher position. சமீபத்திய சம்பவங்களை கருத்தில் கொண்டு, அதாவது ரீசெண்டா நடந்த சம்பவங்கள் கருத்தில் கொண்டு கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதுவும் கூட என்ன? passive voice தான். In view of recent incidents, extra security was arranged. In view of recent incidents, extra security was arranged. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? In view of recent incidents, extra security was arranged. அவனது குறைவான வருகையை கருத்தில் கொண்டு அவனுக்கு தேர்வெழுத அனுமதி வழங்கப்படவில்லை. Please comment your answer. Well done. அவரது வயதை கருத்தில் கொண்டு உடற்கல்வி பயிற்சியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. Please comment your answer. Splendid. நீதிமன்றத்தின் தீர்ப்பை கருத்தில் கொண்டு வழக்கு முடிக்கப்பட்டது. Comment it now. Superb. You got it. நான் என் நண்பர்களுடன் நன்றாக ஒத்துப்போகிறேன். இவ்வாறாக நல்ல உறவு வைத்திருத்தல் அல்லது நன்றாக ஒத்துப்போதல், இதை நாங்க ஆங்கிலத்துல get along எனும் phrasal verb-ஐ பயன்படுத்தி தெரிவிக்க முடியும். வாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் என் நண்பர்களுடன் நன்றாக ஒத்துப்போகிறேன். I get along with my friends. I get along with my friends. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? I get along with my friends. அவர்கள் ஒருவருடன் ஒருவர் ஒத்துப்போகவில்லை. Negative sentence. They don't get along with each other. They don't get along with each other. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. They don't get along with each other.
என் பெற்றோர்கள் மற்றும் மனைவி நன்றாக ஒத்து போகிறார்கள். My parents and my wife get along well. My parents and my wife get along well. Again, my parents and my wife get along well. அவன் வேலையிடத்தில் எல்லோருடனும் ஒத்து போகிறான். He gets along S form பயன்படுத்த வேண்டும். ஏன்? He என்பது third person singular subject, அதனால் S form. He gets along with everyone at work. He gets along with everyone at work. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He gets along with everyone at work. நீ உன் அறை தோழர்களுடன், அதாவது ரூம்மேட்ஸ் உடன் ஒத்து போகிறாயா? வினா. Please comment your answer. Wow. குழந்தைகள் சாதாரணமாக விரைவில் எல்லோருடனும் ஒத்து போகிறார்கள். Please comment your answer. Great. உங்கள் குழுவுடன் ஒத்து போவது முக்கியம். Comment it now. Amazing. You got it. நாம் தரவு அனைத்தையும் இழந்து விட்டோம். அதாவது டேட்டா எல்லாத்தையும் என்ன செய்துட்டோம்? இழந்துட்டோம். மீண்டும் ஆரம்ப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். கடந்த காலத்துல தெரிவிக்கின்றோம். இவ்வாறாக ஆரம்ப நிலைக்கு தள்ளப்படல், மறுபடி முதல்ல இருந்து மீண்டும் ஆரம்பித்தல், இவற்றையெல்லாம் நாங்கள் ஆங்கிலத்துல பேக் டு ஸ்குவேர் ஒன் என்றவாறு தெரிவிக்க முடியும். வாங்க உதாரண வாக்கியங்களை சொல்லி பார்ப்போம். We lost all the data. அப்படின்னு என்ன? நாம் தரவனத்தையும் இழந்து விட்டோம். We lost all the data, so we were back to square one. So we were back to square one. We lost all the data, so we were back to square one. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? We lost all the data, so we were back to square one. பல மாதங்கள் வேலை செய்தும் அவன் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறான். இங்கு ஆரம்ப நிலையில் என்று நாம் தெரிவிக்க வேண்டும். இதை நாங்கள் ஆங்கிலத்துல at square one என்று தெரிவிப்போம். வேறங்கள் உதாரண வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லி பார்ப்போம். அவன் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறான். He is still at square one even after months of work. He is still at square one even after months of work. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. He is still at square one even after months of work. 2 வாரங்கள் பயிற்சி பெற்ற பிறகு அவள் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறாள். சொல்லி பார்க்கலாமா? After 2 weeks of training, she is still at square one. After 2 weeks of training, she is still at square one. மறுபடியும் ஒருக்கா சொல்லி பார்ப்போமா? After 2 weeks of training, she is still at square one. நாம் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு வந்துவிட்டோம். Please comment your answer. Marvelous. நாம் ஆரம்பத்துக்கு திரும்பி எல்லாவற்றையும் மீண்டும் யோசிக்க வேண்டியுள்ளது. Please comment your answer. Wonderful. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? In view of plus noun phrase or fact or situation என்பதையோ, get along எனும் phrasal verbையோ, back to square one or at square one என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts,
Definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.